அந்த இருட்டில் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் துல்லியமாக கேட்க முடிந்தது. அப்பொழுது என் காதில் ஒரு குரல் ஒலித்தது. அது மிகவும் அன்பானதாகவும் நிபந்தனையற்ற அன்புடையதாகவும் ஆண் குரலாகவும் ஒலித்தது. இப்பொழுது என்னுடன் வர விருப்பமா என்று அந்த குரல் கேட்டது. எனக்கு அது யாரென்று உடனே புரிந்தது. எனக்கு இப்பொழுது வர விருப்பமில்லை. எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அவர்களை வளர்க்க வேண்டும் என்று கூறினேன். சரி என்ற தலையாட்டுதலை நான் பார்த்ததை விட உணர்ந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். திரும்ப அந்த சுரங்கம் போன்ற அமைப்பில் வந்த வழியே திரும்பி கட்டிலில் இருந்த என் உடலுக்குள் சென்றேன். அடுத்த நாள் என் ஜுரம் குறைந்து நான் குணமடைந்தேன். அப்பொழுது டெக்னாலஜி இல்லாததால் இது ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், விளிம்பு சாவு அனுபவம் என்பது எனக்கு புரியவில்லை.